பண்ணலாம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கலாம் இல்லைங்களா? ஏன்னா இனி போகிற காலகட்டங்களில் எல்லாத்துக்கிட்டையுமே பைசா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு வசதி படைச்ச மனுஷங்கிட்ட 2 பணம் இருக்கலாம். ஆனால் ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு விளக்கு போடுறதுக்கும் கூட காசு இல்லாத குடும்பமெல்லாம் இன்னும் இருக்காங்க. நாம் ஜாதகம் பார்த்துட்டு அவங்களுக்கே பஸ்ஸு காசு கொடுத்த காலமெல்லாம் இருக்குன்னா அப்போ அவங்கெல்லாம் எப்படி பரிகாரம் பண்ணுவாங்க? அப்போ இந்த ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதுக்கெல்லாம் சேர்த்தித்தான் கடவுளுக்கு விளக்கேற்றுனா கடந்து வந்த பாதை தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காகத்தான் அந்த மோட்ச விளக்கு தெய்வத்தை தமிழ்நாட்டிலேயே அந்த ஒரு கோயில தான் மிகப்பெரிய ஒரு மோட்ச தெய்வ விளக்கு ஏற்றுறாங்க. அந்த காலத்தில் யாராவது இறந்து போனாங்கன்னா மோட்சம் அடைஞ்சிட்டாங்களான்னு பார்க்கறக்காக இங்கே பூஜை வீட்டில் வந்து அந்த கருப்பு கருமந்திரமெல்லாம் செஞ்சு அதை பூஜை பண்ணி மோட்சத்துக்கு அனுப்புவாங்க. அதுக்கும் கூட செய்ய முடியாததுக்கு அந்த கோவிலை வந்து அதை உருவாக்கியிருக்காங்க. அந்த கோவிலில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா முடிசூடிய மன்னனும் இறுதியில் பிடிசாம்பலாகி போவார்னு சொல்லுவாங்க. என்னங்கம்மா? புரியுது. முடிசூடிய மன்னனும் இறுதியில் பிடிசாம்பலாகி போவார். அப்போ முடிசூடிய மன்னனும் முடிவில் பிடிசாம்பலாகி போவாங்கிறது அந்த கோவில். என்னன்னா அந்த ஊரில் போய் நீங்கள் ஒரு அரச சபையை எடுத்துட்டாலோ ஒரு கவுன்சிலரோ ஒரு பெரிய எம்பியோ எம்எல்ஏவோ பெரிய பதவிகள் இப்போ இன்னைக்கு தான் இந்த மாதிரி, அன்னைக்கெல்லாம் வேற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பதவியில் இருக்கிறவங்க யாராவது ஏற்றுட்டு வந்தாங்கன்னா அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் வந்து நான் இந்த இடத்துல அரசால போகிறேன், இந்த மதுரையை நான் ஆள போகிறேன்னு சொல்லி அந்த சிவன் கோயிலில் போய் சொல்லிட்டு வந்தால் தான் முதல்ல இவரே அந்த ஊரில் இருக்க முடியுங்களா? இல்லைன்னா அந்த சாமி வந்து என்னை விட நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி அதுக்குட்பட்ட தண்டனை கொடுத்துருன்னு சொல்லி அன்னைக்கே யார் முடிசூடுறதா இருந்தாலும் அந்த கோவிலில் தான் மதுரையை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் முடிசூடியிருக்காங்க அந்த கோவிலில். அதோடைய அவங்ககிட்ட ஹிஸ்ட்ரி எடுத்து கேட்டால் யாராக இருந்தால் தலைக்கு கட்டுறது இந்த கிரிகிடம் கட்டுறது எல்லாமே சாமி கிட்ட கொண்டு போய் அந்த கிரிகிடம் மாலை மரியாதை எல்லாம் கொண்டு போய் கருவறையில் வச்சு அங்கே ஒரு தீபாரதனை காமிச்சு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்து இவருக்கு முடிசூடி வைக்கிறாங்க. இது மற்ற இடத்துல எல்லாம் இதை யோசிக்க மாட்டாங்க. அப்போ நான் தான் உனக்கு கொடுக்குறேன், நீ ஆளு அப்படின்னு சொன்ன மாதிரி. அப்போது அங்கே மோட்ச விளக்கு தெய்வம் ஏற்றுறதுக்கோ இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் முன்னோர்கள் சாபத்தை நிவர்த்தி ஆக்குது. அதே போல் முடிசூடுறது நம்மளுக்கு ஒரு பதவி பட்டம் பேரு புகழ் வந்தால் பதவிகள் நிலையாக இருக்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பதவி நிலைச்சிருக்கும். இதுக்கு அந்த கோவில் தான் வருதுங்க. லக்கண முடக்கு தோஷம் ஆச்சுன்னால் அந்த இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் போயிட்டு வந்தால் அது கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது. கணவன் மனைவி 2 பேர் பிரிஞ்சிருந்தா இன்மையிலும் நன்மை தருவார் கோவிலுக்குள்ள ஒரே கருவறைக்குள்ள புருஷனும் பொண்டாட்டியா கணவன் மனைவியா சிவன் பார்வதி உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இந்த கோவில் இத்தனை வைப்ரேஷனும் அந்த ஒரு கோவிலே இருக்குது கிடைக்குது. இதை நீங்க போனோன்னே வழிபாடு பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா சாமி வந்து மூலஸ்தானமும் ஒரு 3 முறை அந்த கோயில் பிரகாரம் ஃபுல்லா அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்க அப்படியே கடவுளை கொடிக்கம்பத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் தொட்டு நீங்க வணங்கிட்டு ஆண்டவனே உங்க மண்ணுக்கு நான் வந்துட்டேன், நான் இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறேங்க, ஒரு வார்த்தை சொல்லி விளக்கு முதல்ல ஏற்றிக்கலாம். முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவினைகளும் தாய் வழியில் வந்த கர்மாவினைகளும் நான் என்னுடைய தாய் கர்ப்பத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு நான் ஜனனமான நேரத்தில் கொண்டு வந்த கர்மாவினைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு நீங்கள் விளக்கு போடுங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லா தோஷமும் நிவர்த்தியாகும் இப்படின்னு சொல்லி அந்த சாமி கோயிலை 3 முறை சுற்றி கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்க ஜாதகத்தவே கொண்டு போய் அப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய பாதத்தில் வச்சு ஒரு தீபாரதனை காமிச்சு பிரசாதத்தோட நீங்க வாங்கிட்டு வந்து கொடிக்கம்பத்துக்கிட்ட 1 மணி நேரம் உட்கார்ந்து உங்களோட மனசுல இருக்கிற எல்லா பிரார்த்தனையும் நீங்க நிறைவேற்றணும்னு சொல்லி என் ஜாதகத்துல 12 கட்டம் சுத்தம் பண்ணி கொடுன்னு சொல்லி சாமி கும்பிட்டு அந்த பூமாதேவி தொட்டு கும்பிட்டுட்டு வெளியில ஒரு தர்ம தானம் பண்ணிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அன்னையிலிருந்து உங்க ஜாதகத்துல கூடிய சகல தோஷம் நிவர்த்திங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க சொல்றதை கேட்கும் போதே அவ்வளோ நம்பிக்கை வருது இல்ல? நம்பிக்கை வருதுங்க எல்லாருக்குமே. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு எல்லாம் திறமை இருக்கு, என்னால முன்னுக்கு வர முடியல, முடங்கி போன மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது அதெல்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்கும் போதே ரொம்ப ஒரு நம்பிக்கை. இது ரொம்ப காலமா மனிதர் கையிலேயே எல்லா சக்தியும் கொடுத்து வைக்கலைங்க. நம்ம ஜோதிடர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நவகிரகத்தினுடைய தூதர்கள் தான். அங்கே சூரியன் எத்தனை டிகிரி இருக்குதுன்னு இங்கே நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்து இன்னைக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதினா 1 டிகிரி சூரியனுக்கு நம்ம சொல்கிறோம், ஆனால் நகருது அவர் தான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் 2வது டிகிரிக்கு போயிட்டு இருக்கிறேன்னு சிஸ்டத்தில் காமிக்கிறாரு. நாம் எடுத்து இன்னொருத்தருக்கு தூது சொல்கிறோம். அப்போ நவகிரகத்தினுடைய தூதர்கள் தான் நம்ம. எதுவுமே மாற்ற முடியாதுங்க. பாதையை மட்டும் சரியான பாதையை ஜோசியர் காமிக்கலாம். பிறக்கும் போது பேட்டன் என்னவோ அது அப்படியே இருக்குங்க.
யாருக்காக இருந்தாலும் சரி, நம்ம ஜாதகத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை யோகம் வேலை செய்யறதுக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள 4000 கோயில் என் கையில் இருக்கு. சரி. ஆனால் அதில் ஃபில்டர் பண்ணுனதை இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். அந்த கோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போகும்போது இது சிவாலயத்துக்கு பேர் என்னன்னு எல்லாருமே கேட்பாங்க. ஏன் அடிக்கடி வார்த்தை இன்மையிலும் நன்மை தர சொல்கிறேன்னா, அந்த இன்மையிலும் நன்மை தர டைட்டிலே அதாங்க. அந்த கோவிலோட டைட்டிலே இன்மையிலும். அப்போ அந்த காலத்தில் இன்னைக்கு எத்தனையோ பேர் வச்சு கொடுக்குறாங்க. அதே போல சாமிக்கு பேர் வச்சுக்கிறாங்கல்ல, ஏன்னா அதை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க சார். அந்த நிஜத்தை வந்து அவங்க அனுபவிச்சிருப்பாங்க, அதனால அதை அப்படியே பேர் அனுபவிச்சிருக்காங்க. அப்போ இப்படி ஒரு பேர் வச்சு அந்த நன்மை தருவாருங்கிறத பேர் வைக்கணும்னா எல்லா கோவிலிலுமே நன்மை தருன்னு பேர் வைக்கலைங்க. நீங்க கோவிலுக்கு போனா உங்க பாவங்கள் எல்லாம் குறைஞ்சு புண்ணியங்களை வாங்கிட்டு வரலான்னு வரும். இது பேரே இன்மையிலும் நன்மை தருவார். அந்த என்ட்ரன்ஸ்லயே நம்மளுக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே அது அந்த படிக்கட்டிலே காமி. அந்த கோவிலுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் கோவில் மாதிரி ஸ்டெப்பாக கீழே போய் பாதாள லிங்கம் மாதிரி தான் இருக்குங்க. அப்படியா? புண்ணியத்தை வாங்கிட்டு நீங்க மேட்டுக்கு வருவீங்க. ஓஹோ. திருச்செந்தூரும் அதே மாதிரி தாங்க. நம்ம கர்மாலேருந்து இறங்கி புண்ணியத்தை வாங்கிட்டு நம்ம கால் பாதம் ஃபுல்லா நம்ம கீழே போயிட்டாலே அந்த கோவிலுடைய அந்த வாஸ்து அமைப்பு அப்படித்தான் பண்ணி வச்சிருக்காங்க. அம்பாள் தத்ரூபமா இருக்குங்க. அம்பாள் தத்ரூபமா இருக்கும். சிவன் பார்வதி உள்ளுக்குள்ள வில்வ அர்ச்சனை பண்றாங்க. அந்த வில்வ இலையெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் மஞ்சள் துணியில கட்டி வச்சுட்டாலே நம்மளோட ஜாதகம் நிவர்த்தி ஆகும். இன்னும் சொல்ல போனால் அந்த வில்வ இலை வாங்கி இந்த முடக்கு தோஷம் நம்ம ஜாதகத்தை பார்த்தா நிவர்த்தி ஆச்சுன்னாங்க. அதையும் கூட வில்வ இலை நம்ம ஜாதகத்தில் வச்சு மூடிங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அவரோட பிரசாதம் அது. எப்படிங்க அந்த காலத்தை மயில குட்டி போடுனாங்க, அது மாதிரி கொஞ்சம் விலையும் கூட வாங்கி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் கொஞ்சம் மஞ்சள் துணியில கட்டி வச்சுக்கலாம். இப்படி எல்லாம் பண்ணி இந்த கர்மாவை எல்லாம் சுத்தப்படுத்தியாச்சுன்னா இந்த அடுத்த தலைமுறைக்கு இந்த லக்ன முடக்கு தோஷம் ஒருத்தருக்கு வராது. சிறப்பு. இவங்க போய் செஞ்சுட்டு வந்தாலே போதும். முடக்கு தோஷம் அப்படின்னு இருக்கு. இந்த முடங்கி போனாங்க அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, முடக்கு தோஷம்னு ஒண்ணு இருக்கு. அது எதனால அப்படின்னு சொன்னீங்க. முடக்கு தோஷத்துக்கு என்ன நிவர்த்தி, என்ன பரிகாரம், மதுரையில இருக்கக்கூடிய இம்மையிலும் நன்மை தருவார் கோவில், அதை எப்படி வழிபாடு பண்ணணும்ன்ற முறைகளையும் எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றிம்மா. வணக்கங்கம்மா.